ஓகே, இப்போ நம்ம வந்து மீன் குழம்பு பண்ணிடலாம். மீன் குழம்பு புளி தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு தாராளமாக ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், வெந்தயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வரமிளகா, ஒரு கை கருவேப்பிலை, இவ்வளோதான் தாளிக்கிற பொருள். ஸோ இந்த தாளிக்கிறதெல்லாம் போட்டாச்சு. இது கொஞ்சம் பொரியட்டும். இப்போ வந்து இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் போட்டுட்டு இந்த வெங்காயம் வதங்கும் போதே நான் வந்து கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிடுவேன். இந்த வெங்காயத்துக்கு தேவையான ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதையும் ஆட் பண்ணி இது ஹை ஃப்ளேம்லேயே நல்லா வதங்கட்டும். இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரும்போது தான் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக அப்படி தான் ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து என்கிட்ட அந்த ஃப்ரெஷ்ஷாக சதைச்ச பேஸ்ட் இருக்குது, அதை ஆட் பண்ணிடுவேன். ஆனால் இப்போ வந்து இது கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கு இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்ல 5 to 6 மினிட்ஸ் நல்ல வெங்காயம் வதங்கியாச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா அந்த ஆயிலில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புமே நீங்கள் வந்து டைம் எடுத்து வதக்கணும் இந்த பர்டிகுலர் கறியில். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு வரும். இப்போ வந்து இதில் பொடி ஐட்டம் ஆட் பண்ணிடலாம். ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடலாம். என்கிட்ட அது இல்லை, அதனால நான் குறைவாக தான் போடுறேன். ஏன்னா வந்து இதில் தேங்காயோட திக்னஸ் எதுவுமே கிடையாது, இந்த பொடியோட திக்னஸ் தான். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, இவ்வளவும் போட்டு இதை வந்து இந்த பொடி போட்டதுக்கப்புறம் அதை அந்த ஆயிலில் 5 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆகணும். அந்த பொடியோட பச்சை வாடை போய் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும்போது நம்ம வந்து புளி ஆட் பண்ண போகிறோம். ஆனால் வந்து இந்த பொடி இதில் இப்படி இருந்து 5 நிமிஷம் இதை கண்டிப்பாக நீங்கள் ரோஸ்ட் பண்ணி ஆகணும். ஒரு 6 நிமிஷம் வந்து இடையில கிண்டி விட்டேன். நல்லா அந்த ஸ்பைசஸ்ஸு எல்லாமே நல்லா என்ன சொல்ல ரோஸ்ட் ஆகிடுச்சு. அந்த வாசனை தான் வேணும் நமக்கு. ஆக்சுவலி நான் ஏன் இதில் வந்து ரோஸ்ட் பண்ணணும்னு மெயினாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொத்தமல்லி பொடிக்கெல்லாம் ஒரு பச்சை வாடை இருக்கும். நீங்கள் வந்து இதை ஒழுங்காக வதக்காமல் நீங்கள் புளியை ஊற்றிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த பச்சை வாடை போகவே போகாது. அதனால தான் இப்போ மசாலா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதில் புளி ஆட் பண்ணிடலாம். புளி வந்து நீங்கள் குடம்புளி ஆட் பண்ணலாம். நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு வேணுன்னா இன்னும் ஆட் பண்ணலாம். ஓகே, புளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்களேன், இதில் வந்து நல்ல ஒரு ரெட் கலரில் வரும். என்கிட்ட காஷ்மீரி இல்லாததுனால ஒரு மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் ஷேடில் இருக்குது. புளி ஆட் பண்ணிவிட்டு இந்த குழம்போட டேஸ்ட்டை பாருங்கள். உப்பு ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆர மீனை வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மீன் இல்லை, அந்த குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுல, இதில் நம்ம மீனை போட்டுடலாம். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா நம்மளுடைய மீன் குழம்பு. அப்புறம் லாஸ்ட் ஒரு வெந்தய பொடியும் பெப்பர் பொடியும் ஆட் பண்ணுவோம். வெந்தய பொடி, பெப்பர் பொடி, ஜீரகப்பொடி, இந்த 3 ஆட் பண்ணுவோம். அதை ஆட் பண்ணும்போது காணிக்கிறேன். இப்போ நம்ம மீன் துண்டு ஆட் பண்ணியாச்சா. இப்போ இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ தான் அந்த மீனில் வந்து அந்த மசாலா வந்து நல்லா பிடிக்கும். ஓகே, இப்போ வந்து குழம்பு வந்து ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருந்தாச்சு, நல்லா குக் ஆயாச்சு. குழம்போட லாஸ்ட் வாசனை பொருட்கள்லாம் ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை, வெந்தய பொடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து கடையில் வந்து கிடைக்கும் வெந்தய பொடி, இல்லைன்னா நீங்கள் வறுத்து பொடிச்சுக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தய பொடி, அதுக்கப்புறம்
ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி, அதுவும் வறுத்து பொடிச்ச ஜீரக பொடி. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். இவ்வளவும் அடுப்பை அணைச்சதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுப்பை அணைச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணி தேங்காய் எண்ணெய் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் தேங்காய் எண்ணெய் தாராளமாக ஃபஸ்ட்டே ஊற்றி வச்சதுனால போதும். கன்சிஸ்டன்சி பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.